வெல்கம் டு எக்ஸாம் சென்டர். நாம இந்த ஒரு வீடியோல 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலும் இயல் 5ல முதல் பாடமா, அதாவது உரைநடை உலகம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய பன்முக கலைஞர் இந்த ஒரு பாடத்திலும் ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒன் கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். அண்ட் அந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எக்ஸாம் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்ப பாருங்க, நுழைய முன் கொடுத்துருக்காங்க. நான் எல்லா வீடியோஸ்லயுமே சொல்றது இதுதான். நுழைய முன், அதுக்கப்புறமா நூல்வெளி, உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு பாடங்களையுமே ரொம்ப முக்கியமான பகுதியும் அது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா பாத்துக்கிற வேண்டியது முக்கியமானது. இப்ப பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, நுழைய முன்னம் இயற்பெயர் மறைந்து உண்மையான பெயர் மறைஞ்சு இட்டு அவருக்கு திடீர்னு வச்ச அந்த இட்ட பெயர் இருக்கு இல்லையா, அதாவது சிறப்பு பெயர் மாதிரி அந்த பெயர் நிலைக்கிற அளவுக்கு கலைஞர் மு கருணாநிதி அவர்களை அடையாளப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது கலை. இந்த இடத்துல கலையை வச்சு சொல்றாங்க. யாருன்னா கலையும் கருணாநிதி அவர்களையும் வைத்து சொல்றாங்க. பாருங்க, அவருக்கு வைத்த பெயர் மறைந்து இட்ட பெயர் நுழைக்கக்கூடிய அளவுக்கு கலைஞர் மு கருணாநிதி அவர்களை அடையாளப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது கலை அப்படின்னு சொல்றாங்க. அவரை பற்றி பேராசிரியர் அன்பழகனார் இவ்வாறு சொல்கிறார். பாருங்க, கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர், அதுக்கப்புறமா படுமரக்கனி பையன் கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர், தொட்டது துளங்கும் துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர், முத்தமிழிலும் வல்ல வித்தகர், செந்தமிழுக்கு ஒரு தீமை எனில் தம்முயிர் தந்திட துணியும் தியாக திருவுருவம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வரிகளை கொடுத்துருவாங்க, ஏதோ ரெண்டையோ அல்லது எல்லா வரிகளையும் கொடுத்துருக்கூட. இந்த வரிகள் யாரை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கலைஞரை சொல்றாங்க. யாரு சொன்னா அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அன்பழகனார சொல்றாங்க. இந்த வரியை சொன்னவர் நம்மளுக்கு அன்பழகனார். யாரை இந்த வரியில சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கலைஞரை சொல்றாங்கிறத பாத்துக்கணும். அவ்வளவுதான். என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத மட்டும் திரும்ப சொல்றேன். கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர், பழுமரக்கனி பயன் கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர், தொட்டது துளங்க துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர், முத்தமிழிலும் வல்லத்தகர், செந்தமிழுக்கு ஒரு தீமையினில் தம் உயிர் தந்திர துணியும் தியாக திருவுருவம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரை அன்பழகனார் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் நமக்கு சொல்றாரு. அடுத்து குழந்தை உள்ள கலைஞர் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. நானும் தங்கையும் மழையை கண்டாலே மயில் போல குதிப்போம். முன்பெல்லாம் மலை துளிகளிலே நிற்பதை ஆனந்தம் வேறு இல்லை என்று நினைப்போம். உடம்புக்கு ஆகாது உள்ளே வாங்க என்று பாட்டி அன்பாக கோபிக்கிற வரையிலே மழையில் நனைந்து கொண்டு ஆடுவோம், பாடுவோம். வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால் கூட திண்ணையிலே அமர்ந்து மழையை ரசிப்போம். திருவிழை சிறு சிறு வாய்க்கால்களை போல நெளிந்தோடும் மழை தண்ணீரிலே நாங்கள் மிதக்க விட்டிருக்கிற காகித படகுகள் எவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்மளுக்கு ஆச்சரியத்தை சொல்றாங்க. ஆச்சரியக்கூடிய வச்சு ஒரு உற்சாக உணர்வை நம்மளுக்கு சொல்றாங்க. தாம் எழுதிய புதையல் எனும் புதினத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதினா இந்த பாடத்துல இங்க இருக்குது. இங்க இருந்து ஆரம்பிக்குது. பாருங்க, எழுதிய புதையல் அப்படிங்கிறது ஒரு புதினம். அவர் எழுதிய இந்த புதையல் அப்படிங்கறத கலைஞர் எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதிய இந்த புதையல் அப்படிங்கிறது ஒரு புதினம். குழந்தை உள்ளத்துடன் இவ்வாறு பதிவு செய்திருப்பார். அவர் குழந்தை உள்ளத்தோடு இந்த ஒரு இதுல பதிவு செய்திருக்கிறாரு. அது படிக்கக்கூடிய வாசகர் மனமும் கூட மழை நனையும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு. அதாவது இந்த வரிகள் பார்த்தோம் இல்லையா, அந்த வரிகள் பாத்தீங்கன்னா புதையல் அப்படிங்கிற ஒரு புதினத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த புதினத்துல குழந்தை உள்ளத்துடன் இந்த மாதிரி பதிவு செஞ்சிருக்கிறாரு கலைஞர். அது படிக்கிறவருடைய வாசகர் மனமும் சேர்ந்த மழையிலே நனையும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இசை முகிழ்த்த புலனும் வேளாண் செழிந்த நிலமுமான திருவாரூர் மாவட்டத்தின் இசை முகிழ்த்த புலனும் வேளாண் செழித்த நிலமுமான திருவாரூர் மாவட்டத்தின் எழில் சூழ்ந்த சிற்றூர் தான் திருக்குவளை. திருவாரூர் மாவட்டம் திருக்குவளையில் அந்த ஊர்ல 1924ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. பாருங்க, ஜூன் திங்கள் அப்படின்னு நம்மளுக்கு மாதத்தை சொல்றாங்க. திங்கள்னா நம்மளுக்கு மாதத்தை சொல்கிறார்கள். அப்ப பாருங்க, வேளாண் செழித்த நிலமுமான திருவாரூர் மாவட்டத்துல திருக்குவளை அப்படிங்கிற ஊர்ல 1924 ஜூன் 3ல கலைஞர் பிறந்திருக்கிறாரு. ஏராள் நிலத்தையும் நாவால் தமிழையும் பண்படுத்திய விவசாய கவிஞர் யாரு நம்மளுக்கு இங்க முத்துவேலர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். விவசாய கவிஞர் முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் 3வது மகனா பிறக்கிறாரு. பாருங்க, எங்க திருவாரூர் மாவட்டத்துல திருக்குவளையில இருக்கக்கூடிய முத்துவேலர், அதாவது விவசாய கவிஞரான முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் பாத்தீங்கன்னா 3வது குழந்தையா 1924 ஜூன் மாசம் 3ஆம் தேதி பிறக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து இந்த பக்கம் பாருங்க, போராட்ட கலைஞர் அப்படிங்கிறத சொல்றாங்க. தாம் பிறந்த திருக்குவளையில் தொடக்க கல்வியில் நிறைவு செய்த கலைஞர் திருவாரூரில் உள்ள உயர்நிலை பள்ளியில் சேர்ந்தார். அங்குதான் தமக்கு அரசியல் அரிச்சுவடியாக அமைந்த ஒரு புத்தகத்தை துணை பாடமாக படித்தார்.
மாணவர் கலைஞர். 1921 சென்னை மாகாணத்திற்கு அதாவது சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியினுடைய சார்பில் முதல் அமைச்சராக இருந்த பனகலரசனுடைய சாதனையை கூறக்கூடிய நூல் அது. அதாவது 1921 வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல நீதி கட்சிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீதி கட்சியினுடைய சார்பில் முதல் அமைச்சரா இருந்த பனகல் அப்படிங்கிறவருடைய சாதனையை கூறக்கூடிய நூலை வந்து அவர் பாத்தீங்கன்னா தொடக்க கல்வி இருக்கு இல்லையா, அதுல வந்து படிக்கிறது பாருங்க. உயர்நிலை பள்ளியில சேர்ந்தாரு. அங்க வந்து இந்த அரசியலுக்கு அரிச்சுவடியாக, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க, நான் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க. கலைஞருக்கு அரசியல் அரிச்சுவடியாக அமைந்த புத்தகம் யாருடைய சாதனைகளை கூறும் நூல், அதாவது பனகல் அரசரின் சாதனை கூறும் நூல். சரி, அந்த பனகல் அரசர்னா யாருன்னா 1921 சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீதி கட்சியினுடைய சார்பில் முதல் அமைச்சராக இருந்தார் மாகாணத்திற்கு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க டிஸ்ட்ரிக்ட். அடுத்து, பள்ளி முடிந்த மாலை வேளைகளில் தாம் எழுதிய வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றுடுவோம் என்று தொடங்கும் பாடலை முழங்கியபடி இந்த இந்தி திணிப்பை எதிர்த்து போராட மாணவர்களை திரட்டி திருவாரூர் வீதிகளில் ஊர்வலம் வந்த போது அவருக்கு வயது 14. பாருங்க, ஸ்கூல் முடிகிற டயத்துல வந்து பாத்தீங்கன்னா சாயங்கால நேரங்கள்ல அவர் எழுதின வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றுடுவோம் அப்படிங்கிற பாடல் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாடலை வந்து படிச்சபடி இந்தி திணிப்பை எதிர்த்து போராட மாணவர்களை திரட்டி திருவாரூர் வீதிகள்ல ஊர்வலம் வந்த போது அவருக்கு வந்து வயது வந்து பாத்தீங்கன்னா 14. அவருடைய 14 வயதுல ஸ்கூல் முடிகிறப்ப சாயங்கால நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றுடுவோம் அப்படிங்கிற வந்து இந்த ஒரு பாடல் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு பாடலை பாடி அவர் வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக இது பண்ணியிருக்கிறாரு. அடுத்து, போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். அந்த போராட்ட பண்பை அவருக்குள் இருந்த கலைத்தன்மையை வளர்த்தது. போராட்ட பண்புடன் வளர்ந்தவர் இவர். அந்த போராட்ட பண்பை அவருக்குள் இருந்த கலைத்திறமையை வளர்த்தது. அடுத்த, பேச்சு கலைஞர். இளம் பருவத்திலேயே தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்கள் கலைஞரை ஈர்த்தன. பாருங்க, அவருடைய சின்ன வயதிலேயே தந்தை பெரியார் இருக்கார் இல்லையா, பெரியாருடைய பகுத்தறிவு கருத்துக்கள் வந்து கலைஞரை வந்து இருக்குது. இளம் பருவத்தில் தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு கருத்துக்கள் வந்து இவரை இருக்கிறது. பட்டுக்கோட்டை அழகிரி, அறிஞர் அண்ணா ஆகியோருடைய பேச்சாற்றல் இவரை கவர்ந்தது. பட்டுக்கோட்டை அழகிரி, அறிஞர் அண்ணா, அதுக்கப்புறமா பெரியார், இவங்களுடைய 3 பேருடைய கருத்துக்களால பேச்சாற்றலால இவர் கவரப்படுறாரு. அடுத்து, மேடை பேச்சினில் பெருவிருப்பம் கொண்ட அந்த கிராமத்து இளைஞர் நட்பு எனும் தலைப்பு ஆற்றிய சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது. அவர் வந்து ஒரு கிராமத்து இளைஞர். அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, நட்பு அப்படிங்கிற தலைப்புல வந்து அவர் ஆற்றிய சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது. பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக சிறுவர் சீர்திருத்த சங்கம், தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் ஆகிய அமைப்புகளை தொடங்கினார். பள்ளி பருவங்களிலேயே வந்து மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசிப்பு பயிற்சி அளிக்கிறதுக்காக பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக சிறுவர் சீர்திருத்த சங்கம் மற்றும் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் ஆகிய அமைப்புகளை தொடங்குகிறாரு. தமிழர் தமிழ்நாடு என்ற சிந்தனையிலேயே தம் வாழ்நாளை செலவிட்ட கலைஞர் தாம் சென்ற விடமெல்லாம் செறிவாக தமிழ் பேசி தமிழ் உணர்வை, தமிழ் இலக்கியத்தை, பகுத்தறிவை, மத ஒருமைப்பாட்டை, சமூக நல்லிணக்கத்தை, தம்மானத்தை நமக்கெல்லாம் ஊட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாருங்க, தமிழர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிந்தனையிலேயே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிச்ச கலைஞர் வந்து தான் போன எல்லா இடங்கள்லயுமே செறிவா தமிழ்ல பேசி தமிழுடைய உணர்வை, தமிழுடைய இலக்கியத்தை, பகுத்தறிவம், மத ஒருமைப்பாட்டை, சமூக நல்லிணக்கம், இது எல்லாத்தையுமே தன்மானத்தை நமக்கு எல்லாத்துக்குமே ஊட்டி இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, இளைய தலைமுறையை எழுவாய், செய்யப்படு பொருள் பயனுடைய விழுவாய், அறிவியல் மூதோரை தொழுவாய், அரிய பயன்களை ஆள உழுவாய் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து யார் சொன்னா, என்று தமக்கையுடைய நடையால் பேசுவது கலைஞருடைய முத்தான பேச்சுக்கு ஒரு முத்திரை. இது வந்து அவருடைய பேச்சு. அதுல என்ன சொல்றாருன்னா, இளைய தலைமுறையே எழுவாய், செய்யப்படும் பொருள் பயனுள்ள விழுவாய், அறிவியல் மூத்தோரை தொழுவாய், அரிய பயன்கான ஆழ உழுவாய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வரிக்கு உரிமையாளர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ணாங்கிறது சம்டைம்ஸ் தோணலாம், பட் ஆனா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து கலைஞர். அடுத்த, நாடக கலைஞர். தமக்கே உரிய தன்மையினடையால் தமிழரை மேடை நாடகங்களின் பக்கம் ஈர்த்தவர் யாருன்னா கலைஞர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. கலைஞர் எழுதிய முதல் நாடகம் பழனியப்பன் அப்படிங்கிறது. அவர் எழுதினது முதல் நாடகம் பழனியப்பம்ங்கிறது. அது 1944 அரங்கேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாம்ராட் அசோகன், மணிமகுடன், வெள்ளிக்கிழமை, அப்புறமா காகிதப்பூ உட்பட பல நாடகங்களையும் அவர் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. பாருங்க, அவர் எழுதின முதல் நாடகம் நம்மளுக்கு பழனியப்பன் அப்படிங்கிறது அவர் எழுதின முதல் நாடகம். அடுத்து அவர் 1944 அரங்கேற்றப்பட்டது அந்த ஒரு நாடகம். பழனியப்பன்கிறது முதல் நாடகம் கலைஞர் எழுதினதுல. அது 1944. அதை தொடர்ந்து சாம்ராட் அசோகன், மணிமகுடன், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ உட்பட பல நாடகங்களையும் அவர் எழுதியிருக்கிறாரு. தாம் எழுதிய தூக்கு மேடை எனும் நாடகத்தில் அவரே எழுதிய தூக்கு மேடை அப்படிங்கிற நாடகத்துல நடிகர் எம் ஆர் ராதாவினுடைய வேண்டுகோளுக்காக மாணவர் தலைவராக வந்து பாத்தீங்கன்னா
அவர் நடிக்கிறாரு. அந்நாடகத்துக்கான பாராட்டு விழாவில் தான் அவருக்கு கலைஞர் எனும் சிறப்பு பெயர் விளங்கப்பட்டது. அதுவே பின்னாளில் மக்கள் அவரை அன்புடன் அழைக்கும் பெயரானது. அது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பின்னால் அவருக்கு மக்கள் அன்போடு அழைக்கக்கூடிய ஒரு பெயராக மாறுச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. எங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைஞர்ங்கிற பட்டம் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அவரு தூக்குமேடை அப்படிங்கிற ஒரு நூலை வந்து நாடகத்தை வந்து அவர் எழுதினாரு. அதை எழுதினது அவர் தான். அவர் எழுதிய அந்த தூக்குமேடை என்னும் நாடகத்துல எம்.ஆர். ராதா கேட்டுக்கிட்டதுக்காக அவர் அதுல நடிக்கிறாரு. அதுல நடிச்சதுல அதுக்கான பாராட்டு விழாவில் தான் அவருக்கு கலைஞர் எனும் அந்த பெயர் வந்து சூட்டப்பட்டதும் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த பெயர் தான் வச்சு எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, திரைக்கலைஞர். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கலைஞருடைய திறமை உணர்ந்த இயக்குனர் ஏ சாமி மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதலாக நடித்த ராஜகுமாரி படத்துக்கான முழு வசனத்தையும் எழுத சொன்னார். பாருங்க, கலைஞனுடைய திறமையை உணர்ந்த இயக்குனர் டைரக்டர் ஏ சாமி அப்படிங்கிறவரு அதுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருக்காரு இல்லையா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிச்ச அவர் முதலாக நடிச்ச படம் எதுன்னு கேட்கலாம், ராஜகுமாரி. எம்ஜிஆர் முதலாக மக்கள் திலகம் முதலாக நடித்த படம் ராஜகுமாரி அப்படிங்கிறது. அது வந்து 1947 நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 1947 ராஜகுமாரிங்கிற இந்த ஒரு படம் 1947. அந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதோடைய இயக்குனர் வந்து ஏ சாமி. அந்த இதுல வந்து யார் நடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர். அதுதான் அவருடைய முதல் படம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். படம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது அப்படிங்கிறத சொல்றாங்க. முதல் படத்திலேயே அவர் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறாரு. கலைஞரின் கலை வசனத்தில் எம்ஜிஆருடைய நடிப்பில் மருதநாட்டு இளவரசி, மந்திரகுமாரி, நாம், மலைக்கள்ளன் முதலான படங்கள் தொடர்ந்து வெளிவந்தன. கலைஞரின் வசனங்கள் சொல் புதிது சுவை புதிது என்று கேட்போர் வியக்கும் வண்ணம் அமைந்தன. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கலைஞருடைய வசனங்கள் எவ்வாறு இருந்தன, சுவை புதிது சொல் புதிது சுவை புதிது அப்படின்ற என்று கேட்போர் வியக்கம் வண்ணம் அமைந்தன அப்படிங்கிறத சொல்றாங்க. தமிழ் திரையுலகின் திறப்பு முனையாக பாவலர் பாலச்சந்திரம் கதை எழுதிய பராசக்திக்கு திரைக்கதை வசனம் எழுதினார் கலைஞர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பாருங்க, அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தமிழ் திரையுலகினுடைய திருப்பு முனையாக இருந்த படம் எதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பராசக்தி அப்படின்னு சொல்றாங்க. பராசக்திங்கிறத யாரு முனையாக திருப்பு முனையாக அவர் எழுதியது யாருடைய கதைனா பாவலர் பாலசுந்தரம் அப்படிங்கிறவருடைய கதை எழுதிய அவர் கதை எழுதுறாரு. பாவலர் பாலசுந்தரம் அப்படிங்கிறவர் கதை எழுதுறாரு. அந்த கதை எழுதின அந்த பராசக்தி அப்படிங்கிற படம் வந்து பாத்தீங்கன்னா திரைக்கதை வசனம் எழுதினார் கலைஞர். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா திரைக்கதை வசனம் இந்த ரெண்டு விஷயமே பண்ணியிருக்கிறாரு இந்த ஒரு படத்துல. படம் வெளிவந்த மறுநாள் வாரமெங்கும் பராசக்தி பற்றி தான் பேச்சு. நீதிமன்ற காட்சி உட்பட அவரது கருத்தான மிக்க கலைநயமிக்க வசனங்களும் தம் நடிப்பாலும் உச்சரிப்பாலும் உயிர் கொடுத்தார் சிவாஜி. இந்த பராசக்தி அப்படிங்கிற படத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் நடிச்சிருக்காருன்னா சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காருங்கிறத சொல்றாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான கதை எழுதியவர் யாருன்னா பாவலர் பாலசுந்தரம் அப்படிங்கிறவர் பராசக்திக்கான கதை எழுதியிருக்கிறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல சிவாஜி வந்து நடிச்சிருக்கிறாரு. இதற்கான என்ன எழுதியிருக்கிறாருன்னா கலைஞர் வந்து திரைக்கதையும் வசனத்தையும் கலைஞர் எழுதினார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தமது முதல் படத்திலேயே நடிப்பின் உச்சத்தை தொட்டார் சிவாஜி கணேசன். கதை வசனத்தை சிகரத்தை தொட்டார் கலைஞர். பாத்தீங்கன்னா முதல் படத்துல உச்சயத்தை தொட்டவர் வந்து சிவாஜி கணேசன், சிகரத்தை தொட்டவர் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அப்படிங்கிறத சொல்றாங்க. சிகரத்தை வந்து கலைஞர் தொடுறாரு. எதுல நம்மளுக்கு வந்து கதை வசனத்துல வந்து அவர் தொடுறாரு. ஆனா அவர் எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா திரை உச்சத்துல தொடுறாரு, நடிப்புல சொல்றாரு. அதன் பிறகு சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான திரும்பிப்பார், மனோகரா, ராஜாராணி முதலிய திரைப்படங்களும் கலைஞரின் கதை வசனத்தில் வெற்றி படங்களாக அமைந்தன. அறிஞர் அண்ணாவின் ரங்கோன் ராதா கதைக்கு கலைஞர் வசனங்களை பேசி நடித்தார். அவருடைய இவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த படங்களை சிவாஜி கணேசன் நடித்த திரும்பிப்பாரு, மனோகரா, ராஜாராணி இந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுல எல்லாம் அதெல்லாம் சொல்றணும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க. அப்பதான் அதிகமான இடங்கள்ல கேட்கிறப்ப பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இதுல வந்து வெற்றி படங்களாக அமைந்தன அப்படின்னு சொல்லிருக்காங்க. அறிஞர் அண்ணாவினுடைய ரங்கோன் ராதா கதைக்கு ரங்கோன் ராதாங்கிற கதை வந்து அறிஞர் அண்ணாவினுடையது. அந்த கதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கலைஞரின் வசங்களை பேசி நடித்தார். கலைஞரின் வசங்களை ரங்கோன் ராதா கதைக்கு கலைஞரின் வசங்களை பேசி நடித்தார் சிவாஜி கணேசன். ரங்கோன் ராதாங்கிற படத்துல நடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு சிவாஜி கணேசன் நடிச்சிருக்கிறாரு. அது யாருடைய கதை அப்படின்னு சொன்னா அண்ணாவினுடைய கதை. அதுல வந்து அந்த கதையும் வசனத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கலைஞனுடைய கதை இது பண்ண வசனத்தையும் இது பண்ணியிருக்கிறாரு அப்படின்றாங்க. அது வந்து எந்த படம் கலைஞருடைய இந்த கதை வசனத்தை வந்து பாத்தீங்கன்னா ரங்கோன் ராதா. அப்ப ரங்கோன் ராதாவுக்கு கதை வசனம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கலைஞர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய திரும்பி பார்மனோரா, ராஜாவதி இது எல்லாமே அவருடைய திரைப்படம் கலைஞருடைய கதை வசனத்தில் வெற்றி படங்களாக அமைந்தன அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி அப்படின்னு சொல்லலாம். அதனால நல்லா பாத்துக்கோங்க. இந்த படத்தில் இடம்பெற்ற 11 பாடல்களில் 4 எழுதினார். இந்த படத்துல வந்து ரங்கோன் ராதா அப்படிங்கிற படத்துல 11 பாடல்கள் மொத்தம். அந்த 11 பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல கலைஞர் வந்து எழுதின பாடல்கள் 4 பாடல்கள் அவர்தான் எழுதியிருப்பாரு. மந்திரகுமாரி தொடங்கி பல படங்களில் கலைஞர் எழுதிய திரைப்பட
பாடல்களும் புகழடைந்தன. மறக்க முடியுமா அப்படிங்கிற திரைப்படத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். மறக்க முடியுமா அப்படிங்கிற திரைப்படத்துல இடம்பெற்ற காகித ஓடம் கடலலை மேலே எனும் பாடல் வந்து காலத்தால் மறக்க முடியாத மக்கள் மனதில் இடம்பெற்ற ஒரு பாடலாகும் அப்படிங்கறத சொல்றாங்க. மறக்க முடியுமா அப்படிங்கிற படத்துல காகித ஓடம் கடலலை மேலே எனும் பாடல் வந்து அங்க இடம்பெற்றிருக்கிறது. அது மக்களால அதிக அளவுல கவரப்பட்ட ஒரு பாடலாக இருக்கிறது. அடுத்து வெறும் அடுக்குமொழி வசனங்களால் மட்டுமே புகழ்ந்தவர் அல்ல கலைஞர் அப்படிங்கிறாங்க. அவரது வசனங்கள் கேட்பவருக்கு மொழி இன்பத்தை காட்டுபவை, முற்போக்கு சிந்தனைகளை காட்டுபவை அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. கலைஞருடைய வசனங்கள் எல்லாமே நமக்கு இதை கற்றுத்தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கதை வசனம் கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகுத்தறிவு பேசிய படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கள்ளன் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. கலைஞருடைய கதை வசனங்கள்ல பகுத்தறிவு பேசிய படங்கள் அப்படின்னா பராசக்தி வருது, ராஜகுமாரி வருது, மலைக்கள்ளன் அப்படிங்கிறது வருது. சமூக கருத்துக்களை பேசிய படங்கள் எது எது அப்படின்னு சொன்னா மருதநாட்டு இளவரசிங்கிறது, பாரு, நாம திரும்பி பார் அப்படிங்கிறது எல்லாமே வரும். பாருங்க என்னென்ன விஷயங்கள் தான் பாருங்க. கலைஞருடைய வசனங்கள்ல பகுத்தறிவு பேசிய படங்கள்னா பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கள்ளன். சரி, ஓகேப்பா. சமூக கருத்துக்கள் பேசிய படங்கள்னா மருதநாட்டு இளவரசி, பணம், நாம் திரும்பி பார், இதெல்லாமே வரும். மருதநாட்டு இளவரசி, பணம், நாம் திரும்பி பார். அடுத்து பெண்கள் முன்னேற்றம் பேசிய படங்கள் என்னன்னா மணமகன், மணமகள், ராஜாராணி, இருவர் உள்ளம், பாசப்படுறதுகள், இது எல்லாமே வரும். பாருங்க, பெண்கள் முன்னேற்றம் பேசிய படங்கள்லாம் மணமகள் இருக்கும், ராஜாராணி இருக்கும், இருவர் உள்ள இருக்கும், பாசப்படுறதுகள். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலைஞனுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் முன்னேற்ற பேசிய படங்களா அமைஞ்சது அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து அரசியல் பேசிய படங்கள் அப்படிங்கறத பார்த்தோம்னா புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசலங்குமாரி, வண்டிக்காரன் மகன், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அரசியல பேசக்கூடிய படங்களா அமைது அப்படிங்கறத சொல்றாங்க. புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசலங்குமாரி, வண்டிக்காரன் மகன். பாருங்க என்னென்ன படங்கள், புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசலங்குமாரி, வண்டிக்காரன் மகன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பேசிய படங்களா அமைது. அடுத்து இலக்கியம் பேசிய படங்கள் அப்படிங்கறத பாருங்க. அபிமன்யு, பூம்புகார், உளியின் ஓசை, இந்த 3 படங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இலக்கியத்தை பேசக்கூடியது. அபிமன்யு, பூம்புகார், உளியின் ஓசை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இலக்கியத்தை பேசக்கூடிய படங்கள். திரும்ப ஒரு தடவை சொல்றேன், கதை வசனங்கள்ல வந்து பகுத்தறிவு பேசிய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி இருக்கிறது, ராஜகுமாரி இருக்குது, மல்லைக்கழகம் இருக்குது. இதான் வந்து முதல்ல எழுதி அவர் வெற்றி படமா அமைந்தது, அதையும் சொல்லியிருப்பாங்க போன பக்கத்துல. அடுத்து சமூக கருத்துக்களை பேசிய படங்கள் அப்படிங்கிறது மருதநாட்டு இளவரசி, பணம், நாம் திரும்பி பார், எல்லாமே வரும். அடுத்து பெண்கள் முன்னேற்றம் பேசிய படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மணமகள், ராஜாராணி, இருவர் உள்ளம், பாசப்படுகள், இது எல்லாமே வரும். அடுத்து அரசியல் பேசிய படங்கள்ல புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசலங்குமாரி, வண்டிக்காரன் மகன், இது எல்லாமே வரும். அடுத்து இலக்கியம் பேசிய படங்கள் அப்படிங்கிறது அபிமன்யு, பூம்புகார், உளியின் ஓசை அப்படிங்கிறதெல்லாம் வரும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பு விடுகிறது எனும் பூம்புகார் வசனமும் ராஜாராணி படத்தில் இது எதுல வருது அப்படின்னு சொன்னா பூம்புகார் அப்படிங்கிற படத்துல வரக்கூடியது. மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பு மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூம்புகார் அப்படிங்கிற படத்துல வரும். அடுத்து ராஜாராணி படத்துல வரக்கூடிய சாக்ரட்டிஸ் கதாபாத்திரம் பேசுவதா போல வரக்கூடிய நாற்றம் எடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கவிழ்வுக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் அப்படிங்கிற வசனமும், பொறுத்தது போதும் மனோகரா பொங்கியுள்ளு அப்படிங்கிற மனோகரா படத்தினுடைய வசனமும் கலைஞனுடைய எழுத்து கூர்மையை காலத்திற்கு எடுத்து சொல்லக்கூடியவையாக அமைகின்றன. மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது அப்படிங்கிறது வந்து பூம்புகார் படத்துல வந்திருக்கக்கூடியது. ராஜாராணி படத்துல வந்து சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பேசக்கூடியதா வரக்கூடியதா நாற்றமெடுத்த சமுதாயத்தின் நறுமணம் கவிழ்வுக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் அப்படிங்கிறது. அடுத்து பொறுத்தது போதும் மனோகரா பொங்கியுள்ளு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனோகரா படத்தினுடைய வசனமும் கலைஞனுடைய அதனுடைய வசனம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கலைஞனுடைய எழுத்து கூர்மையை காலத்திற்கும் எடுத்து சொல்லக்கூடியவை அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து 1947 ஆண்டு ஜூன் 23 வயதில் திரைப்படங்களுக்கு எழுத தொடங்கிய கலைஞர் தொலைக்காட்சிக்காக எழுதிய ராமானுஜ தொடர்புடன் நிறைவா எழுதுறாரு அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. 1947 இந்த வருஷத்துல ஜூன் 1947 23வது வயதுல அவருடைய 23வது வயதுல திரைப்படங்களுக்கு அவர் எழுதி தொடங்கிய கலைஞர். அப்பதான் முதல்ல எழுத தொடங்குறாரு. அடுத்து தொலைக்காட்சிக்காக எழுத தொடங்கியது முத ராமானுஜர் அப்படிங்கறது எழுத தொடர்றாரு. அந்த தொடர்புடையுமே நிறைவா எழுதுறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. 1947 23வது வயதுல திரைப்படங்களுக்கு எழுத தொடங்கினாரு. அடுத்த தொலைக்காட்சிக்காக வந்து எழுதிய ராமானுஜ தொடர்புடையும் நிறைவா எழுதுறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. இதழியல் கலைஞர் அப்படிங்கறத சொல்றாங்க. திராவிட இயக்க தலைவர்கள் பெரும்பாலோர் இதழாசிரியர்களாக இருந்திருக்கின்றனர். அவ்வகையில் இளம் வயதிலேயே கலைஞர் மாணவநேசன் அப்படிங்கிற கையெழுத்து ஏட்டை நடத்தினாரு. மாணவநேசன் அப்படிங்கிறது வந்து ஒரு கையெழுத்து ஏடு. அதை நடத்தியவர் யாருன்னா கலைஞர் அப்படிங்கறத சொல்றாங்க. திராவிட இயக்கத்தை தலைவர்கள் பெரும்பாலானோர் இதழாசிரியர்களாக இருந்திருக்கின்றனர். அவ்வகையில இளம் வயதிலேயே கலைஞர்
மாணவநேசன் அப்படிங்கிற கையெழுத்து ஏட்டை நடத்திருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்பயிற்சி தந்த ஊக்கத்தால அண்ணாவினுடைய திராவிட நாடு இதழ்ல தம் முதல் கட்டுரையை எழுதினார் அப்படிங்கிறத சொல்றாங்க. அண்ணாவினுடைய திராவிட நாடு அப்படிங்கிறது ஒரு இதழ். இந்த திராவிட நாடுங்கிற இதழ் யாருடையதுன்னா அண்ணாவினுடையது. அந்த இதழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கலைஞர் வந்து அவருடைய முதல் கட்டுரையை எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து அப்போது அவருக்கு வயது 18. அந்த அண்ணாவினுடைய திராவிட நாடு அப்படிங்கிற இதழ்ல வந்து இவர் முதல் கட்டுரை எழுதுறப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 18வது வயதுல அவர் வந்து முதல்ல எழுதுறாரு. அதே ஆண்டுல வந்து முரசொலி வெளியீட்டு கழகம் அப்படிங்கிற பெயர்ல நிறுவனம் ஒன்று தொடங்குறாரு. அதே வருஷம் அப்படிங்கிறது எந்த வருஷம் அப்படின்னு சொன்னா அந்த திராவிட நாடு இது பண்றாருல அந்த கட்டுரை வெளியிடுறாரு அதுல அந்த வருஷம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதே ஆண்டுல முரசொலி வெளியீட்டு கழகம் அப்படிங்கிற பெயர்ல நிறுவனம் ஒன்றை தொடங்கினாரு. முரசொலி வெளியீட்டு கழகம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு நிறுவனம் ஒன்றை தொடங்குறாரு. அடுத்து முரசொலி ஏட்டை கையெழுத்து இதழாக உருவாக்கி அதை வந்து என்ன செய்யறாரு, முரசொலி ஏட்டை வந்து கையெழுத்து இதழாக தொடங்கி வார இதழாக்கி நாளேடாக்கினார். இன்றளவும் அது தொடர்ந்து நடத்தப்படுகிறது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்றாங்க. அது இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்து நடத்தப்படுது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு சொல்றாங்க. சேரன் அப்படிங்கிற புனைப்பெயர்ல அவர் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறாரு. கலைஞர் பல கட்டுரைகளை எந்த புனைப்பெயரில் எழுதியிருக்கிறாருன்னா சேரன் அப்படிங்கிற புனைப்பெயர்ல தான் எழுதியிருக்கிறாரு. கலைஞர் எழுதிய புனைப்பெயர் அப்படிங்கிறது வந்து சேரன். அதுலதான் பல கட்டுரைகளை அவர் ஏற்றிருக்கிறார், எழுதியிருக்கிறார். அடுத்து எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு அதன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்ட தலைவராக திகழ்ந்தவர் கலைஞர். தமது எண்ணங்களை தமது விருப்பத்தை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு செல்லும் ஏற்பாடாக அவர் கருதியதும் உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்களை. கலைஞரினுடைய உரையை நேரில் கேட்டு சுவைத்தவர்கள் எத்தகைய உணர்வினை அடைவார்களோ அதே உணர்வினை அடையும் வகையில் அவரது கடிதங்களும் அமைந்திருக்கும். படிப்பவர்களை வசப்படுத்தும் ஆற்றல் பெற்ற எழுத்துகள் அவை. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை ஆய்வு செய்ய நினைப்பவர்கள் வந்து கருவூலங்களா இருக்கக்கூடியது. அதுவும் இது வந்து தமிழ்நாட்டை ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறவங்க நினைக்கக்கூடியது அவங்களுடைய கருவூலமா இருக்கக்கூடியது இது அப்படிங்கிறத சொல்றாங்க. எழுத்து தன்னுடைய ஆயுதமா கொண்டு அதன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்ட இந்த ஒரு தலைவரா திகழ்ந்தாரு. தமது எண்ணங்களை வந்து தமது விருப்பத்தை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடா அவர் கருதியதான் உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்கள். அந்த கலைஞனுடைய உரையை நேரில் கேட்ட சுவைப்பவர்கள் வந்து எந்த மாதிரியான உணர்வை பெறுவாங்களோ அதே உணர்வினை அடையும் வகையில் அவருடைய கடிதங்களும் அமைஞ்சிருந்துச்சு. அதாவது உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்கள் அப்படிங்கிறதும் படிப்பவர்களை வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற எழுத்துலகில் அவை. அது வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை ஆய்வு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கருவூலங்களா அமையக்கூடியது இந்த இதெல்லாம். யாராவது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க வந்து இவருடைய இந்த கவிதைகளை இந்த நூல்களை வந்து வாசிக்கலாம், கடிதங்களை வாசிக்கலாம் அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்து இயற்றமிழ் கலைஞர் அப்படிங்கறத சொல்றாங்க. பாருங்க, மலேசியா மண்ணில் சுபாஷ் சந்திர போஸனுடைய இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர் மலேயா கணபதி என்பவர் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டு இறந்ததை அறிந்த கலைஞர் கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படிங்கிற சிறிய கட்டுரை நூலை எழுதியிருக்கிறாரு. பாருங்க, மலேயா அப்படிங்கிற மண்ணில் சுபாஷ் சந்திர போஸனுடைய இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர் மலேயா கணபதி அப்படிங்கிற மலேயா மண்ணுல இந்த இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த அதாவது மலேசியா மண்ணில் வந்து பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸனுடைய இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர் அப்படிங்கிறவர் தான் இந்த மலேயா கணபதி. அவர் ஆங்கிலேயரால தூக்கிலிடப்பட்டு இறந்ததை வந்து அறிந்த கலைஞர் வந்து கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படிங்கிற சிறிய கட்டுரை நூலையே எழுதிய போதும் அவருக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா 22. இந்த கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படிங்கறத எழுதுறப்ப அவருக்கு எத்தனை வயது பாத்தீங்கன்னா 22 வயது அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்து அனைத்து இந்தியர்களிடமும் இருந்த ஆங்கிலேய எதிர்ப்புணர்வு கலைஞரிடமும் இருந்தது என்பதை காட்டக்கூடிய நூல் தான் இந்த மலேயா கணபதி இருந்த கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படிங்கிறது இந்த ஒரு நூல் அப்படிங்கிறத சொல்றாங்க. கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படிங்கிற இந்த ஒரு நூல் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான எதிர்ப்புணர்வு மக்களிடம் இருந்தது போல இவற்றையும் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுது அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படிங்கிறது எழுதுறப்ப அவருக்கு 22 வயசு. அவர் எதுக்காக அதை எழுதினார் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டு வீரர் அப்படிங்கிற மலேயா கணபதி அப்படிங்கிறவர் தூக்கிலிடப்பட்டது ஆங்கிலேயரால தூக்கிலிடப்பட்டார் இல்லையா, அதுக்காக எழுதினதுதான் இருந்தது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்றாரு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா அது சுபாஷ் சந்திர போஸனுடைய இந்திய தேசிய இராணுவத்துல இருக்கிறப்ப எங்க மலேயா மண்ணில் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் மீது தீராத பற்று கொண்ட கலைஞர் இலக்கியத்திலும் பெரும் பங்காற்றினார். நாடாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தனக்கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு உள்ளிட்ட பல சிறுகதைகளையும் ரோமாபுரி பாண்டியன், பொன்னரசு சங்கர், தென் பாண்டி சிங்கம், அடுத்து ஒரே ரத்தம் உள்ளிட்ட புதினங்களையும் எழுதியிருக்கிறாரு. தம் வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி எனும் தலைப்பில் 6 பாகங்களா எழுதி வெளியிட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. தமிழ் மீது தீராத பற்று கொண்ட கலைஞரும் அவர் என்ன செஞ்சா இலக்கியத்துல பெரும் பங்காற்றி இருக்கிறாரு. நாளாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தன கிண்ணம்,
தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் எழுதிய சிறுகதைகள் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், அடுத்து வந்து தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உள்ளிட்ட பல புதினங்களையும் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று, கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்றம் நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற தலைப்புல 6 பாகங்களா எழுதி வெளியிட்டு இருக்கிறாரு. தமிழ் ஆர்வம் காரணமாக பழந்தமிழ் இலக்கியங்களுக்கும் அவர் உரை எழுதியிருக்கிறாரு. அவற்றுள்ள சங்க தமிழ், குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா ஆகியவை குறிப்பிடத்தக்கவை அப்படிங்கிறத சொல்றாங்க. இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவை தோன்றுமாறு எழுதப்பட்ட நூலை கலைஞனுடைய தொல்காப்பிய பூங்கா. இலக்கண நூல், இந்த தொல்காப்பிய பூங்காங்கிறது ஒரு இலக்கண நூல், அதுக்கு இலக்கிய சுவை தோன்றுமாறு எழுதப்பட்டதுதான் இந்த தொல்காப்பிய பூங்கா. 142 தொல்காப்பிய நூற்பாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு 142 தொல்காப்பிய நூற்பாக்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு, பாடல்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு 100 தலைப்புகள்ல 100 மலர்களாக உரையினை எழுதியிருக்கிறாரு. 100 தலைப்புகள்ல 100 மலர்களா அந்த உரையினை எழுதியிருக்கிறாரு. மேலும் 150க்கும் மேற்பட்ட ஓமைகளை கலைஞர் தம் உரையில கையாண்டிருக்கிறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. 150க்கு மேல இருக்கக்கூடிய ஓமைகளை நம்முடைய உரையில கையாண்டிருக்கிறாரு. அதுல ஒண்ணுதான் நம்மளுக்கு சொல்லிருக்காங்க பாருங்க. நெல்லுக்குள்ளிருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளுடைய இடுக்குகளில் ஒளிகாட்டி வண்ணம் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, நெல்லுக்குள்ள இருந்து அரிசி தலை காட்டுறது மாதிரி வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளிகாட்டியா வண்ணம் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஓமையா சொல்றாங்க அப்படிங்கறத சொல்றாங்க, ஓமையா சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதுல 150 ஓமைகள்ல ஒன்னா சொல்றாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப 11ஆம் தேதி நடந்த தமிழ் திறனறி தேர்வுன்னு ஒண்ணு நடந்துச்சு, டிடிஎஸ்சி எக்ஸாம். அந்த எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து அது மட்டும் அல்லாமல் வல்லினம் மெல்லினம் இடையினம் ஒன்றுபட்டும் தமிழ் என்றே தகத்தாக ஒளிபரப்பு போது தமிழர்கள் பல கூறுகளாக பிளவுபட்டு பாழ்பட்டு கிடப்பது நியாயம்தானா என எழுத்துக்களின் ஒற்றுமையை கூற வந்த இடத்தில் தமிழர்கள் தமக்குள் பிளவுபட்டு இருப்பதை கூறிய விதம் கலைஞருடைய செம்மை மனத்தை சிறப்புடன் காட்டும் அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்றாங்க. அதாவது எழுத்துக்கள் ஒன்னா இருக்க சொல்ல வரப்ப நம்ம தமிழர்கள் இவ்வாறு பிரிந்திருப்பது சரிதானா அப்படிங்கிறத கேட்கிற மாதிரி அவர் சொல்லிருக்கிறாரு. நியாயம் தானா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஓமையை குறிப்பிடுறாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கவிதை கலைஞர் அப்படிங்கறத சொல்றாங்க. கவியரங்குகளே தமக்கு இளைப்பாறும் இந்நிழல் சோலைகள் ஆகின. பாருங்க, கலைஞனுடைய இன்னிழல் சோலைகள் என்பவன் யாருன்னா கவியரங்குகளே தமக்கு இளைப்பாறும் இன்னிழல் சோலைகள் ஆயின அப்படின்னு சொல்றாங்க. கலைஞனுடைய சோலைகள்னா எதுனா கவியரங்குகள். ஏன்னா அவர் தான் அது வந்து இளைப்பாறும் இன்னிழல் சோலைகள் அப்படின்னு சொல்றாரு. எதை? கவியரங்குகளை. அறிஞர் கூறும் கவியரங்கத்தை மக்கள் கூடும் கவியரங்கமாக்கியவர் அவர். அறிஞர்கள் மட்டுமே கூடக்கூடிய கவியரங்கத்தை மக்களும் கூடக்கூடிய கவியரங்கமா மாத்தினவர் அவர் தான். பாமரரும் புரிந்து கொள்ளும் எளிமையையும் இதயம் தொடும் இனிய சந்தமும் வாய்ந்தவை கலைஞனுடைய கவிதைகள். பாமரர் மக்களும் புரிந்து கொள்ளக்கூடியதுதான் இந்த சந்தமும் வாய்ந்தவை வந்து கலைஞருடைய கவிதைகள். கலைஞர் இயற்றியுள்ள கவிதைகள் 9 தொகுதிகளாக வெளிவந்தன. கலைஞர் இயற்றிருக்கக்கூடிய கவிதைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 9 தொகுதிகளாக வெளிவந்திருக்குங்கிறத நம்மளுக்கு சொல்றாங்க. கலைஞருடைய கவிதைகள் நம்மளுக்கு 9 தொகுதிகளாக வெளிவந்துள்ளன அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து புறநானூற்று தாய் எனும் தலைப்பில் அமைந்த வசன கவிதையும் புகழ்பெற்ற ஒன்று. புறநானூற்று தாய் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா புறநானூற்று தாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு வசன கவிதை. அது வந்து அந்த தலைப்பு அமைந்திருக்கக்கூடிய ஒரு வசன கவிதை. அது வந்து சிறப்பானது அப்படிங்கிறத சொல்றாங்க நம்மளுக்கு. இவர் எழுதிய கவிதைகள் 9 தொகுதிகளா நம்மளுக்கு வெளியே வந்திருக்கிறது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா புறநானூற்று தாய் அப்படிங்கிற தலைப்புல அமைந்த வசன கவிதையும் ஒரு புகழ்பெற்ற ஒன்று. வசன கவிதைங்கிறது தெரியணும், புறநானூற்று தாய் அப்படிங்கிறது. அடுத்து சிலப்பதிகாரத்தை பற்றி கலைஞர் எழுதிய பின்வரும் கவிதையை படிக்க படிக்க நெஞ்சில் சந்தம் எழும் சிறு சிறு சொற்களால் அமைந்த கவிப்பூ. சிறு சிறு கவிகளால் சொற்களால் அமைந்த கவிப்பூ எது அப்படின்னு சொன்னா இவர் எழுதிய மேல வரும் அந்த ஒரு பாடல். அந்த பாடலை எதை புகழ்ந்து பாடிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்கன்னா சிலப்பதிகாரத்தை புகழ்ந்து பாடிருக்காங்க. அந்த ஒரு பாடலை பார்க்கலாம். இந்த எட்டுச்சுவை புட்டுத்தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நிலை கொட்டித்தர பட்டுக்குடி கொற்கை குடை கொற்றக்குடை முத்துச்சர சோழனூர் வருவீரோ அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து நம்மளுக்கு சிலப்பதிகாரத்தை குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஒரு கவிப்பூ அப்படின்னு சொல்றாங்க. கவிப்பூ என்பது யார் எழுதியது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கலைஞர் எழுதியதை சொல்றாங்க. கவிப்பூங்கிறது எழுதல, அந்த இவர் எழுதிய இந்த வரிகளை அப்படி கவிப்பூ அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா சிலப்பதிகாரத்தை குறிப்பிடுகிறது. அறிஞர் அண்ணா மறைந்த பின் வானொலியில் கலைஞர் பாடிய இரங்கற்பா படிப்போருடைய உள்ளத்தை உருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. கண் மூடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகனை பார்த்துள்ளேன், இன்று மண் மூடிக்கொண்டு நீ
பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை? கொடுமைக்கு முடிவு கண்டாய், எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய்? எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றாய், இதையும் தாங்க ஏதன்னாய் எமக்கு தையம். கடற்கரையில் காற்று வாங்கியது போதும் அண்ணா, எழுந்து வா எம் அண்ணா. வரமாட்டாய் வரமாட்டாய், இயற்கையின் சதி எமக்கு தெரியும் அண்ணா. நீ இருக்கும் இடம் தேடி யாம் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திரண்ணா. நான் வரும்போது கையோடு கொண்டு அதை உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாடல அவர் சொல்றாரு. என முடியும் அந்த நீள் கவிதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து அண்ணாவுடைய மறைவிற்காக கலைஞர் பாடியது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்றாங்க. அதனால தெரிஞ்சுக்கிற வேண்டியது நம்முடைய முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பாருங்க, கட்டுமான ஆர்வலர் கலைஞர் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஐயன் திருவள்ளுவர் மீது, திருவள்ளுவர் இருக்காரு இல்லையா, அவர் தான் சொல்றாங்க, அவருக்கு இருந்த தீராத பற்றின் காரணமாக, திருவள்ளுவர் மீது அவருக்கு இருந்த தீராத பற்றின் காரணமாக தமிழ்நாட்டின் தலைநகராம் சென்னையில், தமிழ்நாட்டுடைய தலைநகரான சென்னையில வள்ளுவர் கோட்டத்தையும் தெற்கல்லையான குமரியில வந்து வள்ளுவர் சிலையையும் அமைத்திருக்கிறாரு. நம்ம கன்னியாகுமரியில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு சிலை அமைச்சிருக்காங்க இல்லையா, திருவள்ளுவர் சிலை 133 அடியில, அது ஒண்ணு. அதே மாதிரி சென்னை தமிழ்நாட்டுடைய தலைநகரான சென்னையிலையும் வந்து வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கறத வந்து ஒன்ன உருவாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வள்ளுவர் கோட்டத்தில் திருவாரூர் கோவில் தேருடைய மாதிரியில் கட்டப்பட்டுள்ள சிற்ப தேர் பலரையும் கவர்வதாகும். பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்துல, சென்னையில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டத்துல திருவாரூர் கோவிலுடைய தேர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியே மாதிரியில கட்டப்பட்ட சிற்ப தேர் பலரையும் கவரக்கூடியதாகும். இங்க திருவாரூர்ல இருக்கக்கூடிய சிற்ப தேர் இருக்கு இல்லையா, அந்த தேர் மாதிரியே மாதிரியான ஒரு தேரை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு சென்னையில இருக்கக்கூடிய இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா வள்ளுவர் கோட்டம் அங்க உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதை நம்ம எல்லாத்தையுமே கவர வைக்கக்கூடியதும் சொல்றாங்க. இத்தேருக்குள் திருவள்ளுவனுடைய சிலை வைக்கப்பட்டுள்ளது. அந்த தேருக்குள்ள திருவள்ளுவனுடைய சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கிறதும் அதன் கருவறை வாயிலில் தூண்கள் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள அரங்கம் குரல் மணிமாடம் என பெயரிடப்பட்டு அதில் 1330 குரட்பாக்களை செதுக்கப்பட்டுள்ளன. அங்க இருக்கக்கூடிய மணிமாடம் என பெயர், அங்க இருக்கக்கூடிய அரங்கத்துக்கு மணிமாடம் அப்படிங்கிற பெயரை சொல்லிருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 1330 குரல்களையுமே வந்து செதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து அத்துடன் இல்லாது அழிந்து போன பூம்புகாரை அதே பொலிவுடன் காண கண்ணகி வாழ்ந்த ஊரில் உருவாக்கப்பட்டதே புகார் கலை கூடம் அப்படிங்கறது சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதோட நிக்காம அழிஞ்சு போன பூம்புகார அதே பொலிவுடன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணகி வாழ்ந்த ஊரான அவங்க ஊர் அதே பூம்புகார் தான், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பூம்புகார் கலைக்கூடம் அப்படிங்கிற ஒன்ன உருவாக்குறாரு. இங்கே சிலப்பதிகார காட்சிகள் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. சிலப்பதிகாரத்துல நடந்த காட்சிகள் எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு பூம்புகார் கலைக்கூடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிற்பங்களா வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நூல்கள் படிப்பதில் தீராத ஆர்வம் கொண்ட அண்ணாவுடைய 102வது பிறந்த நாளை முன்னிட்டும், நூல்கள் படிக்கிறதுல தீவிர ஆர்வம் கொண்டவர் யாரு அப்படின்னு சொன்னா அண்ணா. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய 102வது வயதுல வந்து பாத்தீங்கன்னா பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய 102வது பிறந்த நாளை முன்னிட்டு 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள்ல வந்து அன்றைய முதல்வர் கலைஞரால் திறந்து வைக்கப்பட்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம். எங்க பாத்தீங்கன்னா அண்ணானுடைய 102வது பிறந்த நாள்ல முன்னிட்டு 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 15 இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அன்றைய முதல்வராக இருந்தவர் கலைஞர் அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை வந்து திறந்து வைக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. யாருடைய பிறந்த நாள்னா அண்ணா பிறந்த நாள்ல தான். எத்தனாவது பிறந்த நாள்னா 102வது பிறந்த நாள். எந்த வருடம்னா 2010, மாதம்னா செப்டம்பர், எத்தனாம் தேதினா 15ஆம் தேதி. சென்னை அறிஞர் அண்ணா நினைவிடம் முதல் கன்னியாகுமரி காமராஜர் நினைவு மண்டபம் ஈராக கலைஞர் எழுப்பிய கட்டுமானங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பரப்பி வைத்தால் தமிழ்நாட்டின் வரைபடம் முழுமையாக கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா அறிஞர் அண்ணா நினைவிடம் எங்க இருக்கு? சென்னையில இருக்கு. அறிஞர் அண்ணாவுடைய நினைவிடம் அப்படிங்கிறது சென்னையில இருக்கு. அடுத்து காமராஜர் நினைவு மண்டபம்ங்கிறது கன்னியாகுமரியில இருக்கு. இது 2 நாள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அப்துல் கலாமுடைய இது எங்க இருக்குன்னா ராமேஸ்வரத்துல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அறிஞர் அண்ணாவுடைய நினைவிடம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிறது. காமராஜனுடைய நினைவு மண்டபம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய கட்டுமான ஒன்றன் பின் ஒன்றாக பரப்பி வைத்தால் தமிழ்நாட்டுடைய வரைபடம் முழுமையாக கிடைத்துவிடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. செம்மொழி கலைஞர் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து இயல், இசை, நாடகம் என முத்தமிழிலும் தம் முத்திரையை பதித்ததால் முத்தமிழ் கலைஞர் என்று போற்றப்படுகிறார். முத்தமிழிலுமே வந்து தன்னுடைய முத்திரையை பதித்ததால அவர் முத்தமிழ் கலைஞர் என்று போற்றப்படுகிறார். அடுத்து அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல பணிகளை மேற்கொண்டார். அவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப தமிழ் மொழிக்காக பல பணிகளை மேற்கொண்டிருக்கிறாரு. குறிப்பாக மனோன்மணியம் சுந்தரனாருடைய நீராறும் கடலூர் என தொடரக்கூடிய
தமிழ் தாய் வாழ்த்து பாடல அரசு விழாக்கள்ல அனைத்துலயுமே வாழ்த்து பாடலாக பாடுவதற்கு வழிவகுத்தார் அப்படிங்கிறத சொல்றாங்க. கலைஞர் தான் வழிவகுக்கிறாரு. எந்த பாடல் அப்படின்னு சொன்னா மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய நீராறும் கடல் நம்ம இன்னைக்கு பாடக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு இல்லையா, அந்த பாடல்களை அனைத்து அரசு விழாக்களையும் முதன்மையாக பாட வேண்டும், அதை வாழ்த்து பாடல்களாக பாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு வழிகை வகுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அத்துடன் கல்வித்துறையை பள்ளி கல்வி உயர்கல்வி என இரண்டாக பிரித்ததோடு தமிழ் வளர்ச்சித்துறை என புதிதாக ஒரு துறையை உருவாக்கி அதற்கு தமிழறிஞர் ஒருவரையே அமைச்சராக அழகு பார்த்தார். பாருங்க, கல்வித்துறையை பள்ளி கல்வி உயர்கல்வி என ரெண்டா பிரிச்சதோடு தமிழ் வளர்ச்சித்துறை என புதிதாக ஒரு துறையை உருவாக்கி அதற்கு தமிழறிஞர் ஒருவரையே அமைச்சராக அழகு பார்த்தார். அவையே தமிழறிஞர் ஒருத்தரை அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கிறாரு அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்து இந்த பக்கம் பாருங்க, 2010 கோவையில் தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் கலைஞர் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்திய போது தமிழின் பெருமிதங்களை விளக்க செம்மொழியான தமிழ் மொழியாம் என தொடங்கக்கூடிய பாடலையும் இயற்றினார். பாருங்க, 2010 கோவையில தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் அவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப கலைஞர் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தியிருப்ப 2010 பாத்தீங்கன்னா உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்துறாங்க. எங்க கோவையில நடத்துறாங்கிறது யாருடைய தமிழ்நாடு அரசின் சார்பில் யாரு கலைஞர் நடத்துறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. என தொடங்கும் அதுல பாத்தீங்கன்னா தமிழ் பெருமிதங்களை விளக்கி செம்மொழியான தமிழ் மொழியாம் என தொடங்கக்கூடிய பாடலையும் இயற்றினார். தமிழனுடைய பெருமிதங்களை விளக்கி செம்மொழியான தமிழ் மொழியாம் என தொடங்கும் பாடலையும் அவர் இயற்றினார் அப்படிங்கிறத சொல்றாங்க. இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்து பல்வேறு இசை வடிவங்களை ஒன்றிணைத்தும் இப்பாடலில் 3 தலைமுறைகளை சேர்ந்த இசை கலைஞர்கள் பங்கேற்றனர். இந்த பாடல்ல 3 தலைமுறைகளை சேர்ந்த இசை கலைஞர்களுமே பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க, பங்கேற்று பாடியிருக்கிறாங்க. இம்மாநாட்டின் இசை நிகழ்ச்சியில் லட்சணையில் இருந்தது போலவே குமரியில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலையின் கீழ் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் எனும் தமிழனுடைய முதன்மை விழுமியத்தை பெறச் செய்தார் அப்படிங்கிறத சொல்றாங்க. பாருங்க, இம்மாநாட்டின் லட்சணையில இருந்தது போலவே குமரியில் நிறுவப்பட்டுள்ள நம்மளுக்கு கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, அங்க வச்சிருக்கக்கூடிய 133 அடி சிலை இருக்கு இல்லையா, திருவள்ளுடைய சிலை, அந்த சிலைக்கு கீழேயுமே தமிழனுடைய முதல் விழுமியம் என்னன்னு கேட்டா சொல்ல தெரியணும். தமிழனுடைய முதன்மை விழுமியம் என்னதும் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது அதை பதிச்சிருப்பாங்க கன்னியாகுமரியில இருக்கக்கூடியதுல. அப்ப பாருங்க, தமிழனுடைய முதன்மை விழுமியம் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. என்று முழ தமிழ் என்று முழ கலைஞர் என்றுமுள்ள தமிழில் இன்றுமுள்ள கலைஞர் அப்படிங்கிறத சொல்றாங்க. தமிழின் பெருமிதங்களை விழுமியங்களையும் மீட்டெடுக்க எண்ணிய கலைஞர் அதற்கான பணிகளை தம் வாழ்நாள் முழுவதுமாக தொடர்ந்தார் அப்படிங்கிறத சொல்றாங்க. லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதியதும் ஆயிரக்கணக்கான மேடைகள்ல பேசினதும் தமிழனுடைய பெருமிதங்களையும் விழுமியங்களையும் மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினைச்ச கலைஞர் அதற்கான பணிகளை தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமா தொடங்குறாரு. லட்சக்கணக்கான பக்கங்கள்ல எழுதியதும் ஆயிரக்கணக்கான மேடைகள்ல பேசினதும் அவர் அளவுக்கு செயல்பட்டதுமான தலைவர்கள் மிக குறைவும். அந்த அளவுக்கு செயல்பட்ட தலைவர்கள் இந்த உலகத்தில் மிக குறைவு அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்றாங்க. இவ்வாறு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்த கலைஞர் இந்த மாதிரி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற கூற்றுக்கு சான்றா வாழ்ந்த கலைஞர் 2018 ஆகஸ்ட் மாதம் பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், 2018 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள் தன்னுடைய 94வது வயதுல தமிழர் நெஞ்சில் என்றும் நுழைத்து நிற்கும் காவியமானார். அவர் காவியமானார்னா இறந்ததை சொல்றாங்க. பாருங்க, அவர் இறந்தார் அப்படிங்கிறத சொல்லாம இயற்கை எதினார் அப்படிங்கிறத சொல்றாம நம்மளுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, 2018 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 94வது வயசுல பாத்தீங்கன்னா அவர் தமிழருடைய மனதில் நிலைத்து நிற்கும் காவியமானார். நம்முடைய மனதில் எல்லாம் நிலைத்து நிற்கக்கூடிய காவியமானார் அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்றாங்க. இதை பாத்தீங்கன்னா இதுதான் அவருடைய சிக்னேச்சரா கொடுத்திருக்காங்க. பாத்துக்கோங்க, இது யாருடைய சிக்னேச்சர்னா தமிழ் வெல்லும் மூக்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க, பாத்துக்கோங்க. அடுத்து கற்பவை கற்றபின் கவிதை கலைஞர் தலைப்பில் இடம்பெற்றுள்ள கவிதைகளை மேடையில் பேசுவது போல உரிய குரல் ஏற்ற இறக்கங்களுடன் படித்து காட்டுக அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து பன்முக கலைஞரின் கலை பண்புகளுள் உங்களுக்கு பிடித்த கலை பண்பு குறித்து வகுப்பறையில் கலந்துரையாடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே ஜஸ்ட் நம்மளுக்கு சாதாரண ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடத்துல நம்ம எல்லா விஷயங்களையுமே பார்த்துட்டோம். ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய நம்மளுக்கு தேவையான எல்லா முக்கியமான உண்பார் கொஸ்டின்ஸுமே பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தலைப்புகளுமே இருந்துச்சு, ரொம்ப முக்கியமான ஒரு பாடம்ங்கிறதுனால நான் எல்லாத்தையுமே ரொம்ப
ஈஸியாவும் விளக்கியிருக்கிறேன், உங்களுக்கு புரியுற வண்ணம் விளக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லா விஷயங்களுமே ரொம்ப தெளிவாவே நான் சொல்லியிருக்கிறேன். இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க வந்து தாராளமா கமெண்ட்ல கேட்கலாம். நாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறந்த விளக்கத்தை வந்து அளிப்போம். வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பாடல வந்து நம்மளுக்கு இந்த கவிப்பு அப்படிங்கிறது வந்து சிலப்பதிகாரத்தை புகழ்ந்து பாடக்கூடியது. அதான் இந்த எட்ட சுவைப்பட்டு தமிழ் கட்டி தைய வட்டில் நிறை கொட்டி தர பட்டுக்கொடை கொற்றக்குடை முத்துச்சர தோழனூர் வருவீரோ அப்படின்னு சொல்ற சோழனூர் வருவீர்னு இருக்காங்களாம். இந்த இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை சொல்லக்கூடிய வரிகளா அப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. நான் எல்லா விஷயங்களுமே ஓரளவுக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஏதாவது மிஸ்ஸா இருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க வந்து நல்லா சொல்லுங்க. இப்ப நீங்க ரொம்ப முக்கியமா படிக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும் ஷார்ட்டா சொல்லி நான் பாருங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் ஷேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை படிக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, நான் இப்ப காமிச்சேன்ல அந்த மாதிரி சிலப்பதிகாரத்தை பத்தி சொல்லக்கூடியது, முக்கியமான வருடங்கள், அதுல வந்து முதல் நடிச்ச படங்கள், அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ப்ளூ கலர் இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்களே, இதை நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் இல்லாம ரொம்ப ஈஸியான விஷயம். கரெக்டா படிச்சோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ரொம்பவே ஈஸியா எழுதிடலாம் ஆன்சரும். அப்புறமா அவர் நடித்த முதல் படங்கள், அவர் எழுதிய நாடகம், முதல் நாடகம் எந்த வருஷம், இந்த மாதிரியான வருஷங்கள், ஆண்டுகள், இது எல்லாத்தையுமே பாத்துக்கோங்க. அவர் நடத்திய மாநாடு, அந்த செம்மொழியான தமிழ் மொழியாம் அந்த இசை, அதெல்லாமே பாத்துக்கோங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எங்க கலைஞருங்கிற இந்த சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது, இது எல்லா விஷயங்களுமே நல்லா பாத்துக்கோங்க. நான் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. இளைய தலைமுறையை விழுவாய் செய்யப்படும் பொருள் பயனை விழுவாய் அறிவியல் மூத்தோரை தொழுவாய் அரிய பயன்கான ஆழ உழுவாய் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே வந்து கலைஞர் வந்து சொல்லக்கூடியது. அவருடைய படங்கள், வசனங்கள், கதைகள், இது எல்லாத்தையுமே பாத்துக்கோங்க. அப்புறம் தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம், இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் புதினங்கள் அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி அதுக்கு மேல பார்த்ததுன்னா கவிதைகள், சிறுகதைகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இந்த ஒரு வீடியோல ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ஸை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எக்ஸாம் சென்டர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோல அடுத்த ஒரு பாடத்துல ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.